வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்னைக்கு சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான வாழைப்பழ அடை தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படிலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாழைப்பழ அடை தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து நேந்திரம் பழம் எடுத்துக்கிறேங்க, 2 பழம். சப்போஸ் நீங்கள் உங்கள் நேந்திரம் பழம் இல்லை அப்படின்னா சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பழத்தையும் எடுத்துக்கோங்க. இது வந்து தோல் எடுத்துட்டுங்க கட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் இது மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு வந்துங்க ஒரு வெள்ளைப்பாக காய்ச்சிடலாங்க. இதுக்கு வந்துங்க ஒரு கப்பு வந்து நான் கட்டி வெல்லம் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாங்க. அதே அளவு ஒரு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்துங்க நம்ம வெள்ளை கரைகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளம் வந்து கரைஞ்சிச்சு. வெள்ளம் வந்து கொதிச்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறதுங்க. அதில் வந்துங்க முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி வந்து சின்ன பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுவட்டுச்சுங்க, அதை எடுத்துடலாம். பாருங்கள், இதுலேயே மறுபடியும் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. நேந்திரம் பழத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நெய்யிலே நல்லா வதக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நெய்யிலே நல்லா வதங்கி வருது. பாருங்கள், பழம் வந்து நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதில் வந்துங்க 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுலாம். தேங்காய் துருவல் போட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டேன். இதே வந்து 1/2 கப்பு வந்து வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க. அதை போட்டுலாம். அதை போட்டு ஒரு நிமிஷம் இதிலே வறுத்து விட்டுலாங்க. மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யிலே வந்து ரவை வந்து வறுவட்டுங்க. ரவை போட்டு 2 நிமிஷம் வறுவட்டுச்சுங்க. இதே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி கறியிடும். இந்த அரிசி மாவு ரவையெல்லாம் சேர்ந்து இதில் நல்லா வறுபட்டு வரட்டுங்க. பாருங்கள், ரவை அரிசி மாவு எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துட்டேன். வறுபட்டுச்சு. இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்சு போட்டால் போதும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு கலக்கி விட்டுலாம். பாருங்க, எல்லாம் சேர்ந்து கலங்கிடுச்சு. அடுத்து வந்து வெள்ளத்தை ஊற்றிடலாங்க. நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளைப்பாக ஊற்றிடலாம். இது மாதிரி வடிகட்டியில் வடிச்சுக்குங்க. தூசெல்லாம் இருந்தாங்க கூட நின்றுக்கும். இந்த வெள்ளைப்பாக ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டு. நல்லா கொதிச்சு இந்த பழமெல்லாம் வெந்து வரட்டுங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கலக்கிட்டோம்னா நல்லா பூரை வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் நான் முந்திரி திராட்சையை போட்டுடலாம். நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்துடணும். பாருங்க, இது மாதிரி ஒன்று சேர்ந்து எல்லாம் வந்துடணுங்க. அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரேட்டு ஓரமாக வச்சிடலாம், ஆற்றுங்க. இலை செய்யறதுக்கு நம்ம வாழை இலை எடுத்துக்கலாங்க. இது வந்து லேசாக வந்து தீயில வாட்டிடலாம். லேசாக சூடு பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வந்து அந்த பூரணத்தை வச்சு மடக்கிறப்போ நல்லா வரும். சும்மா லைட்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், அடைக்க வந்து மிக்சர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நெய் விட்டுக்கலாம். நம்ம தடவி வச்சுக்கலாங்க. இதில் வந்து இந்த அடை எடுத்து நம்ம இதில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம நீளமாக சேவ் பண்ணிக்கலாங்க.
வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இலையை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுருங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா இலையில வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம இட்லி பானையிலே வச்சிடலாம். வச்சு மூடி போட்டுடலாங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இது எடுத்துடலாங்க. இது வந்து ஆற்றுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வாழைப்பழ அடை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய வாழைப்பழ அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.